ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த எம்ப்ராய்ட்ரி ஸ்டாண்ட் வச்சு எப்படி வந்து ஆரி டிசைன் போடலாம் அப்படின்ற ஆரி டிசைன் இல்லை ஆரி வந்து கற்றுக்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். நான் கற்றுக்கிட்டதுன்னு உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். நான் வந்து இனிஷியலாக வந்து கற்றுக்கிட்டது வந்து இந்த ஸ்டாண்டில் தான் ஆரி கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து இப்போ ஆரி ஸ்டாண்ட் வச்சு போட்டுட்ருக்கேன். இந்த ஆரி இது வந்து எம்ப்ராய்ட்ரி லூப். இது வீட்டிலேயே செஞ்சது, நானே செஞ்சது. இது எப்படின்னு செய்கிறதுன்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் பார்த்துக்கோங்க. சாதா வந்து மூடி வீட்டில் இருக்கிற பாக்ஸ் வச்சு செஞ்சது தான் இது. நார்மலாக யூஸ் பண்ணுற நம்ம சூயிங் த்ரெட் இது. இதில் வந்து இப்போ நான் முடிச்சு போட்டுக்கிறேன். ஏற்கனவே ஆரி இனிஷியல் ஸ்டிச்சஸ் எப்படி போடுறது, செயின் ஸ்டிச், என் நாட், இது எல்லாத்துக்குமே பீட்ஸ் கோக்கிறது எல்லாமே நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நான் லிங்க்கில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த மாதிரி ஒரு எந்த இதுலனாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல என் நாட் போட்டுக்கணும். நூலில் இந்தளவுக்கு போட்டால் தான் துணியை விட்டு அது வெளியில் வராது. சரிங்களா? இதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணுறது நம்பர் 14 நீடில். நிறைய வீடியோஸ் வந்து டிசைன்ஸ் எப்படி போடுறதுன்னு காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதே வந்து ஆரி ஸ்டாண்டு எப்படி வந்து அதுக்கு இருக்கும் அப்படின்றது காமிக்கல. நான் இப்போ வந்து இந்த எம்ப்ராய்ட்ரி ஹூப் வச்சு அதுக்கு எப்படி எடுக்கிறாங்க த்ரெட்டை போன வீடியோக்காக நான் இதில் போட்டு வச்சுருந்தேன். எப்படி பண்ணன்றதுக்காக நான் இப்போ இதில் எடுத்து வேறு கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். எப்பயும் போல் நீங்கள் ஆரி ஸ்டாண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணி அதில் எப்படி டைட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நல்லா இழுத்து விட்டு டைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சவுண்ட் வரணும். அப்போ தான் வந்து அதில் டிப் ஆகக்கூடாது. நீங்கள் போடுற நூல் பாருங்கள், டைட் ஆகிடுச்சு, கிடச்சிடுச்சு. இப்போ நீடில் இன்சர்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ என்ன பார்த்துருக்கு நீடிலோட ஹூக் என்ன பார்த்துருக்கு. இப்போ இதை வச்சுருந்த அந்த லூப் மாதிரி போட்டிருந்தோம் இல்லையா, அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம இப்போ இந்த பக்கமாக அந்த த்ரெட்டை எடுத்துட்டோம். சரிங்களா? எடுத்ததுக்கப்புறம் இந்த லூப்பை இதில் பிடிச்சிட்டு இப்படி இழுத்திங்கன்னா இந்த நாட்டு போய் இங்கே செட்டில் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு அந்த மாதிரி பிடிக்க வேண்டிய வேலை இல்லை. நம்ம வந்து த்ரெட்டை இப்படி மட்டும் பிடிச்சா போதும். பார்த்திங்கன்னா என்ன பார்த்து இருக்குது. என்னை பார்த்துருக்கு இந்த லூப்பை. இப்போ நான் என்னை பார்த்த மாதிரியே நான் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ பின்பக்கம் இருக்குது. பின்பக்கம் வந்த உடனே நான் ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றுறேன். சுற்றிட்டு நான் நூலை வெளில எடுக்கிறேன். பார்த்திங்களா, நூல் வெளில வந்துருச்சு. ஆனால் இங்கே இருக்குது, ஹோல்லேயும் இருக்கணும் நூல். இப்போ இந்த நூலையும் கீழே பிடிச்சிக்கோங்க. ஒரு கையில் நூலையும் வச்சுக்கிட்டு நான் அப்படியே வந்து நீடலோட ஹெட்டை ஆப்போசிட்டாக திருப்பிட்டு அந்த நூல் வெளியில் என்ன பார்த்த மாதிரியே நான் இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். பாருங்கள், என்ன பார்த்த மாதிரி இருக்கா. இப்போ நான் இந்த த்ரெட்டை பிடிச்சி ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றிட்டேன். நான் நீடில் வெளில எடுக்கும்போது பார்த்திங்களா, த்ரெட்டு இந்த பக்கம் வந்துருச்சு. அவ்வளோதான். நான் வந்து எப்பயும் போல் ஒரு கையால் இங்கே பிடிச்சிட்டு இருக்கேன். அவ்வளோதான். நான் இப்படி பிடிச்சிக்கிட்டே த்ரெட் இருக்குது.
இப்போ நான் அந்த ஹெட் என்ன பார்த்த மாதிரி இருக்க ஹெட்டை நான் இப்படி திருப்புறேன். ஆப்போசிட்டாக திருப்பிட்டு அந்த பழைய லூப் வழியாக விட்டு எடுக்கிறேன். இன்னொரு தடவை பண்ணுறேன் பாருங்கள். என்ன பார்த்த மாதிரி இருக்கா லூப்பை நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு என் கையில் நான் பிடிச்சி வச்சுருந்த த்ரெட்டை ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றியாச்சு. பாருங்கள், ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றியாச்சு. நான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக பண்ணுறேன். ஆனால் இது எனக்கு பிடிச்சி பண்ணும்போது கன்வீனியண்ட்டாக இல்லை. இதே வந்து ஸ்டாண்டுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு காமிக்க முடியாதுன்னு நான் இந்த ஸ்டாண்டில் செஞ்சு காமிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம இழுத்தாச்சு வந்துருச்சு. சரிங்களா? இப்போ இப்படி என்னை பார்த்துருந்த இந்த ஹெட்டை இப்போ நான் ஆப்போசிட்காக திருப்பிட்டேன். ஓகேங்களா? திருப்பிட்டு பழைய லூப் வழியாக விட்டு நான் வெளில எடுத்துட்டேன்.